ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குழந்தைங்க வேறு வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எதனா செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. டைம் வேறு இல்லைப்பா, என்னப்பா செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரே 10 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் வந்து 2 பொருள் தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வந்து மைதா மாவு. நீங்கள் வந்து மைதா மாவு மட்டும் கூட செய்யலாம். நான் வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி, எப்பயுமே எது செஞ்சாலும் வந்து மாவு வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்குறவங்க இவங்க 2 பேர் மட்டும்தான், வேறு எதையுமே இதில் சேர்க்கறதில்ல. இவ்வளவே தான், ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். வரமிளகாய் வந்து ஒரு 4 மிளகாய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து சேர்த்து, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 6 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொரகொரப்பாக சேர்த்துட்டு, அது கூட வந்து உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து இவங்கள கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 4 பக்கமும் நல்லா 4 பெரட்டு பெரட்டுங்க. இவங்க நல்லா திரண்டு வந்த பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இவங்கள வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து இது போல் வந்து சிம்பிளாக வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன். கடையில் போயிட்டு வாங்கியே தரமாட்டேன். எது வேணுமோ மொத்தம் அந்த டைமுக்கு வந்து என்ன நம்மளால் முடியுதோ அதை வந்து வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. மாவு வந்து டைட்டாக இப்படி தாங்க இருக்கணும். நம்ம சப்பாத்தியில் மாவு பிசையுமில்ல அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து அதே கல்லில் வந்து கீழே வந்து கொஞ்சமாக மாவு போட்டுட்டு 2 பாகமாக பிரித்து எடுத்துகிட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து திரட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பூரி கட்டி எடுத்து வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இவங்களை நல்லா தேய்க்கிற நல்லா வந்து அப்படியே சப்பையாக வந்துடணும். அந்த அளவுக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மெலிசாக இருந்தால் மட்டும் தான் இது வந்து நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் வந்து தப்பமாக போட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது, கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெலிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஒரே சமமாக ஒரு கத்தியை வச்சு நல்லா வந்து 4 பக்கமும் ஒரு 4 கீரில் போட்டு எடுத்துகிட்டு ஒரே ஈவனாக வந்து பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து ரவுண்ட் ஷேப்லாம் வரக்கூடாது. அதனால் வந்து நம்ம இது போல் வந்து ஒரு கத்தியை வச்சு 4 பக்கமும் கோடு போட்டுட்டிங்கன்னா மிச்சங்கிறவங்கள வந்து தூக்கி அப்படியே அத்தாட்ட வச்சுருங்க. அவங்களே வந்து திரும்ப இன்னொரு முறை வந்து தேய்ச்சி நம்ம வந்து இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து இதே மெத்தடில் இனிப்பிலும் போடலாம். இனிப்புனா சக்கரை பாகு காய்ச்சி பாகு வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். கம்பி பதம் வந்த பிறகு நீங்கள் வந்து எடுத்து போட்டு பாகில் வந்து பொரித்து அதுக்கு பிறகு பாகில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊற போட்டு அதுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 பக்கமும் நல்லா சதுரமாக இவங்களை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் அத்தட்டு 2 கோடு போட்டிங்கன்னா ஒரே ஈவனாக வந்துடும். இப்போ வந்து பாருங்கள், நான் போடுற மாதிரி நீங்களும் போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரே ஈவனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு 3லேருந்து 4 கோடு, அதாவது உங்கள் சைஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி நிற்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 4 கோடும் வரலாம், 3 கோடும் வரலாம், 5 கோடு கூட வரலாம். ஏன்னா நீங்கள் பெருசாக வந்து கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஆனால் சைடில் முன்னாடியும் சரி லாஸ்ட்டும் சரி தொடக்கூடாது. கோடு வந்து நடுவில் மட்டும்தான் இருக்கணும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதை பார்க்கும்போதே இந்த மாதிரி தான் போடணும். முழுசாக வந்து நம்ம வந்து கோடு போடக்கூடாது. சென்ட்ரல் மட்டும்தான் போடணும். திருப்பியும் சொல்கிறோம், சென்ட்ரல் மட்டும்தான் போடணும். சைடில் வந்து முன் பக்கமும் பின் பக்கமும் போடவே கூடாது. இப்போ பாருங்கள், போட்டாச்சா? இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து நம்ம வந்து சுருட்டி எடுத்துக்கலாம். நான் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மாவு வந்து ஒட்டக்கூடாது. மேலே வந்து கொஞ்சம் மாவு வந்து தூவிக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது வந்து தனித்தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், தனித்தனியாக எப்படி வருது பாருங்கள். நான் வந்து மேலே ஒன்றும் மாவு தூவலை. இப்போ வந்து தூவிட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாமே மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் வந்து மாவு தூவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ஒட்டாமல் வந்துடும். இல்லைன்னா சப்பையாக போயிடும். அப்படி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கடைசியாக வந்து உள்ளே வந்து வேகாமல் வந்துற மாதிரியே இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது நம்மளுக்கு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறது பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். பார்த்தியா, நம்ம வந்து சிம்பிளாக வந்து தேய்ச்சிங்க, கோடு போட்டுங்க, தூக்கணுங்க, 4 பெரட்டி அதை வந்து நல்லா வந்து
எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ வந்து பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஒட்டுமா அப்படின்லாம் இருக்குது. நான் எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். மாவு போட்டிருக்கனால எதுவுமே ஒட்டாது. எல்லாமே வந்து இது போல் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் கடாய் பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற கடாய் மாதிரி எடுத்திங்கன்னா குயிக்காக நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா நிறைய டைம் போட வேண்டியதாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருந்துமே ஒரு பீஸ் வந்து போட்டு பாருங்கள். நல்லா வந்து கீழே வந்து கீழே இருக்காமல் அப்படியே வந்து உடனே எலும்பி மேலே வந்துடணும். அப்படி எலும்பி வந்துடுச்சுன்னா நம்ம உடனே வந்து எல்லாமே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி போடும்போது போட்டுட்டு அடுப்பானல் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வச்சுக்க போட்டதுமே வந்து கலர் மாறி வந்துடும். அப்புறம் உள்ள வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது, சாஃப்டாக இருக்கும். நம்ம பூரியெல்லாம் சாப்பிடுவோம் வேறு, அந்த மாதிரி இருந்துடும். அதனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கு பிறகு வந்து அடுப்பானல் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். பாருங்கள் நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து மெயின் மெத்தட் என்னென்னா, மெலிசாக போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் தடிமனாக போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி நான் வீட்டில் செய்வேன். பிள்ளைங்களுக்கு வந்து எது சிம்பிளாக முடியுதோ அது வந்து செஞ்சு கொடுத்துருவேன். பாருங்கள் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலர் வந்து மாறி வந்துடுச்சு. நல்லா வெந்து வந்திருப்பாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருப்பாங்க. இவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே எடுத்து வச்சுப்பேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னுட்டு. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நல்லா வரியாக நல்லா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. ரொம்ப உப்பிலாம் வரமாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் பார்த்துருக்கும் போதே. எல்லாமே இதே போல் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து மேலும் உங்களுக்கு வந்து காரம் தேவைன்னா நீங்கள் உப்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாட் மசாலா இருந்தால் சேர்க்கலாம். சேர்த்து வந்து பரிமாறிங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் குழந்தைங்க வந்து கேட்டோடனே டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.